கூப்பிடும் போது விட மாட்டாங்க. நீங்க ஒரு உண்மையிலே ஒரு அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களை அப்பாவா கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீ அப்பாவா நடந்துக்கங்க. இந்த மக்களுக்கு முதல்ல, இந்த மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இரவோடு இரவாக வருவாய்த்துறையினர் காவல்துறை உதவியோடு புல்டோசரை வெற்றி வெளியேற்றுகிறார்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து அந்த மக்களுக்கு உடனடியாக மாற்றிடம் கொடுங்க, அல்லது அந்த மக்கள் அங்கேயே இருப்பதற்கான வழிவகையை செய்யுங்க. அப்ப நீங்க சொல்ல வேண்டியதில்லை, அப்பான்னு நான் அழைங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் தாங்களாகவே அப்பா என்று அழைப்பார்கள். இந்த அப்பா என்கிற அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் 2 ஆண்டு காலமாக நாங்கள் பார்ப்பது போது இங்கே சிந்திப்பதும் கிடையாது, செயல்படுவதும் கிடையாது. தூக்கம் மட்டும்தான் நிரந்தரமா இருக்கிறப்ப தெரியும். தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. எந்த மனு கொடுத்தாலும், இதுல என்ன தெரியுது, எந்த மனு கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. மீறி போனா ஒரு குழுவை போடுவீங்க. அதான் இப்ப நடந்திருக்கிறது. நாங்கள் பலமுறை இதற்காக மனு அளித்த பிறகு இப்பொழுது ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த மாதிரி தூந்து போன நீர்நிலைகள், நத்த புறம்போக்குகள், இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு லாய்க்கற்ற அந்த பகுதிகள்லாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை வகைப்பாட மாற்றி அந்த மக்களுக்கு தரலாமா என்பதை ஒரு குழு, இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு குழுவா போட்டு, அந்த குழுவெல்லாம் என்ன செஞ்சுன்னு யாருமே தெரியல. முதல்ல பொருளாதார குழு போட்டாரு, அதுல இருந்து தொடர்ந்து குழுவா போட்டு இப்ப கடைசியில் இந்த குழுவில் போய் நிற்கிறாரு. இனி என்னைக்கு கொடுத்து தீர்ப்பு கொடுத்து அதற்கு பிறகு அவர் செயல்படுவது, அதுக்கு முன்னாடி வேற தேர்தலை வந்துடும் போல இருக்கு. இது தேர்தலுக்காக நடத்தக்கூடிய நாடகம் கிடையாது. இது மக்களுக்கான உணர்வுபூர்வமான முறையிலே நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய வேண்டிய நேரம் தமிழக முதலமைச்சருக்கு இன்றைக்கு இருக்கிறது. எனவே தமிழக முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு சரி, நீங்க செயல்பட வேண்டும். உங்க தூக்கத்திலிருந்து கொஞ்சம் முடிச்சு செயல்படுங்க. இந்த மக்களுக்காக கொஞ்சம் அக்கறையோட செயல்படுங்க என்பதை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.